ஒரு சில காலகட்டத்தில் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தையே டியூன் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கே தெரியாது. ஆனால் அது ரிலேட்டடான கால்ஸ், அது ரிலேட்டடான பர்சன்ஸ்லாம் நம்மக்கிட்ட பேச வருவாங்க. எப்படி நடந்துச்சு இவ்வளோ நாள், இப்படி நான் இது மாதிரி நடக்கல, ஆனால் இந்த தடவை நடக்குது. நீங்கள் உங்கள் மூடை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள், அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள், அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது ஆறா தான் என்ன பண்ணணும்னா, மற்ற யூனிவர்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு பாண்டிங்கே வந்து நம்மளுடைய ஆறா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம ஆறாவை டியூன் பண்ண தான். ஸோ அப்போது அந்த நெகட்டிவ் ஆரா, அந்த பறவைகள்லாம் வந்து நெகட்டிவால் பாதிக்கப்பட்டது. ஸோ அந்த ஆராலாம் வந்து பழிவாங்கிற மாதிரி தான் அதில் எடுத்திருப்பாங்க. பட் இந்த ஆறாவை வச்சு நம்ம நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் பண்ண முடியும். நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டியூன் பண்ண முடியும். இப்போ ஃப்ரீக்வன்சி டியூனிங், சீக்ரெட்ஸ் அப்படின்ற புக்ஸ்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டியூன் பண்ணால் எனக்கு நடக்குதுங்க, எனக்கு நடக்கலைங்கன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டியூன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆறானா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருந்து நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். ஸோ பாசிட்டிவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் ஆரா ஸ்ப்ரெட் பண்ணி நெகட்டிவ் விஷயமும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.